உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னையில் விழிப்புணர்வு பேரணியும் கலை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. உலக சுற்றுச்சூழல் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்கான விழிப்புணர்வு உலகம் முழுவதிலும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை பிர்லா கோளரங்கத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சின்னையா, செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் செந்தமிழன் ஆகியோர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையால் நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களும் 50க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினரும் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக பேசிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் விஸ்வநாத் ஷகாவ்கர் 60 மைக்ரானுக்கு குறைவாக உள்ள பாலித்தீன்களின் உற்பத்தியை அரசு தடை செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும் இது விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். Tamil Nadu has already decided to ban carry bags up to 60 micron. If it is more than 60 micron, no problem. We already conducted meeting with plastic manufacturers and we have already given them idea that government is going to ban this, and yesterday if you see the honorable governor's speech, it will come. Government very serious about that. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த மாணவர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை என்றும் தெரிவித்தனர். எல்லாரும் இயற்கைக்கு எதிராக நடந்துக்க கூடாது. கடைக்கு போகும்போது பிளாஸ்டிக் பேக்ஸ் அவங்க தருவாங்கன்னு எதிர்பார்க்காம நம்மளே ஒரு கிளாத் பேக் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அது யூஸ் ஆகும். அப்புறம் நம்ம சாப்பாடு கூட வேஸ்ட்டாக கீழே கொட்டுறது மூலமாக நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது. அதை பண்ணாமல் நம்ம எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். நம்ம வீட்டில் சின்ன இடம் இருந்தால் கூட அதில் ஒரு மரம் வளர்க்கலாம். அதோட ஸ்பேஸே இல்லைனா கூட நம்ம வேஸ்ட் பக்கெட்ஸ், வாட்டர் கேன்ஸில் மணி பிளான்ட் அந்த மாதிரி சின்ன பிளான்ட்ஸ்லாம் வளர்க்கலாம். இப்போ ஸ்கூல்ஸில் கூட நாங்கள் பர்த்டேனா சாக்லேட்ஸ் கொடுக்காம ஒரு செடி நடுறோம். இப்போ இருக்கிற மரம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி லட்சமாக கோடியாக விற்கிறோம். அதனால் நம்மளுக்கு தான் பாதிப்பு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நல்ல காற்று கிடைக்காம நம்ம ஸ்கூலுக்கு பேகை எப்படி போட்டுட்டு போகிறோமோ அந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டரை தான் நம்ம போட்டுட்டு போக வேண்டியிருக்கோம். அந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கிறதுக்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். அதுக்கு கேரி பேக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மரத்தை நிறைய நடணும். மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை உணர்த்தும் விதமான கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது.